தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் தமிழர்களையும் பிரதமர் இழிவாக பேசுவது நியாயமா என்று சபாநாயகர் அப்பாவு கேள்வி எழுப்பியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள மரகத பூங்காவில் மல்லை தமிழ்ச்சங்கத்தின் 15ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு கவிஞர் இனியவன் என்பவர் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் வாழ்க்கை வரலாறு குறித்த மிசா முதல் கோட்டை வரை என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் 10ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாமல்லபுரம் சுற்றுப்புற அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு தொகை, சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அப்பாவு, பூரி ஜெகநாதன் கோவில் சாவி விவகாரத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் தமிழர்களையும் இழிவாக பேசுவது கண்டனத்திற்கு உரியது என்றும், பிரதமர் இவ்வாறு பேசுவது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பூரி கோயில்ல சாவி காணாம போச்சா, தொலைஞ்சு போச்சா, அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா பாரத பிரதமர் சொல்றாரு, அந்த கருவறை சாவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது நியாயமானி நீங்க பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பதவியில இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி, தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவது நியாயமா? ஆகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும்.